புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு தருணம் தான் இன்னைக்கு நடக்க போகுது. என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா வெஸ் நியூசிலாந்து T20 வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் விளையாட போறாங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, இரண்டு டீமுக்கும் உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் திரு விக்னேஷ் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். விக்னேஷ் வணக்கம். வணக்கம். யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபைனல்ஸ் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணது என்னதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபைனல்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை பதிவு பண்ணிட்டு நியூசிலாந்து ஃபைனல்ஸ்ல கால் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இங்கிலாண்டோட ஒரு போராடி ஒரு வெற்றியை பதிவு பண்ணி இந்தியா வந்து அந்த ஃபைனல்ஸ்ல கால் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எப்படி ட்ரீட்டா இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாக்கான விக்டரியை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் இது மூணுமே, அதுவும் வந்து நான் முக்கியமா அக்ஷர் பட்டேலோட ஃபீல்டிங் எஃபர்ட், அந்த கேட்சஸ் எடுக்கலன்னு வச்சுங்க எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். 2 கேட்ச் சூப்பர்வா எடுத்தாரு. ஸோ ஃபீல்டிங், பேட்டிங், போலிங் இது ஒரு டீம் எஃபர்ட்டா இருக்கு. அதாவது நம்ம நிறைய விமர்சனம் பண்ணும்போது ஒவ்வொரு அணியை பத்தி நம்ம பேசும்போது ஒவ்வொரு அணியில இருக்கிற பிளேயர்ஸை பத்தி நம்ம நிறைய சொல்றோம். எஸ், இந்தியாவுக்கும் வந்து ஒரு 2-3 பிளேயர் வந்து கொஞ்சம் பாதரிங்கா இருக்கு. அது முதல் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு அபிஷேக் சர்மான்னு சொல்றோம். ஆனா அபிஷேக் சர்மா விளையாடினாலும் உங்களுக்கு மத்த வரக்கூடிய பிளேயர்ஸ் விளையாடி கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு விளையாட்டு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு டீமா நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கணும். ஆனா இதுவே நீங்க வந்து மத்த அணிகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு ஃபின் ஆலனையும் ஒரு டிம் சைஃபோர்ட்டையும் வெளியில எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்க நியூசிலாந்துக்கு இல்லை. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இங்கிலாந்து பார்க்கும்போது ஓகே இந்த மேட்ச்ல வந்து பெத்தல் வந்து சூப்பரா ஆடினாரு. ஆனா பெத்தலுக்கு முன்னாடி யார் ஆடினாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால நமக்கு வந்து ஹாரி ப்ரூக் இல்ல அப்படின்னாக்கா அந்த டீம் இல்லை அப்படின்னு சொல்லிதான் ஒரு பேச்சு ஒண்ணு வந்தது. ஆனா ஒரு பெத்தல் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால அது கொஞ்சம் வித்தியாசமா காணப்பட்டது. பட் எல்லா டீம்லயும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 2-3 ஹீரோயிக் ஸ்டப்ஸ் இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங் ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க டிம் சைஃபோர்ட்டையும் அண்ட் தென் ஆலன் ஃபின்னையும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு பவரா இல்லைன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்பதான் ரீசெண்டா நியூசிலாந்து வந்து இந்தியாவோட T20 விளையாடிட்டு போயிருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் தான் வெற்றி பெற்றாலும் டேரல் மிச்சல் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல சார்? இருக்கு. அதாவது வந்து ஒரு டேரல் மிச்சலோ, ராஜன் ரவீந்திராவையோ இல்லாட்டி மார்க் சாட்மேன் பத்தி நிறைய பேர் வந்து இன்னும் பேசல. சூப்பரான ஒரு பிளேயர், ஆக்சுவலா மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஃபார்ம் நம்ம ஒண்ணு சொல்றோம் தெரியுங்களா, அந்த ஃபார்ம் வந்து அந்த டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ்க்கு நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த ஹெவி வெயிட் அவங்க தான் நிறைய எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் வந்து நம்ம ஒரு முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஒரு சாண்ட்னர் கூடயும் வந்து ஒரு மேட்ச்ல விளையாடி கொடுத்திருக்காரு. ஸோ அதனால வந்து அவங்க மிடில் ஆர்டர் இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ஒரு நிறைய நாக் ஆடினது அவங்க டாப் ஆர்டர் தான் விளையாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபைனலா இருக்கிறதுனால அதோட வெயிட் வந்து அவங்க பக்கம் சாயுது வென் கம்பேர்ட் டு மிடில் ஆர்டர். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஒரு கிளென் பிலிப்ஸை கூட நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அவரும் ஒரு சூப்பரான பிளேயர். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்பு லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஈக்குவலா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளென் பிலிப்ஸை வந்து நம்ம என்னைக்குமே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதே இருக்கு. நியூசிலாந்து வந்து ஒரு முழுக்க ஒரு இந்தியாவில வந்து ஒரு T20 சீரீஸ் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேர்ல்ட் கப்பை விளையாட ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அந்த பிராக்டிஸ் தான் அவங்களுக்கு ஃபைனலி கொண்டு போயிருக்கு. அவங்களோட ஸ்கவுட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ரொம்ப நிறைய முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் இல்ல, புது பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன் டெவான் கான்வே உட்கார வச்சாங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து டிம் சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனை வந்து ப்ரமோட் பண்ணி ஆட வச்சாங்க. அவர் நல்லா விளையாடினாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் போலர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட யூஷுவல் போலர்ஸ் இல்லாம புதுசா ஓகே ஆஸ்பின்னர் நீங்க பாத்தீங்கன்னாக்க காலின்ல அவர் ஓப்பனிங் போலர் வந்து போட்டாரு. அவர் விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவங்களுக்கு ஆஸ்பின், ரைட் ஆர்ம் ஆஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஆஸ்பின் இது ரெண்டுமே வந்து எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை இன்னைக்குமே நம்ம வந்து குறையா நம்ம பேசவே முடியாது. பட் இந்தியாவில விளையாடுறதுனால அண்ட் இந்தியாவோட ஃபார்ம் நல்லா இருக்கிறதுனால நான் ஏன்னா இந்தியா ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்களோட என்ன பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. எப்பவுமே ஒரே ஒரு மேட்ச் தோக்குறது ரொம்ப முக்கியம் நான் நினைப்பேன்.
சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்ததுனால இனிமே தோற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு நியூசிலாண்டோட கேப்டன் சாட்னர். பல இதயங்களை உடைத்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. பேட் கமின்ஸ் வந்து எல்லாரையும் அமைதி ஆக்குவேன்னு சொல்லி உலக கோப்பையில ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரியே அந்த சவாலை ஜெயிச்சாரு. அதே வழியே பின்பற்றி இப்ப சாட்னரும் அதே மாதிரியே பல இதயங்களை உடைத்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. இதற்கு என்ன மீனிங்? இதுக்கு ஒண்ணும் இல்லை, திருப்பி ஒரு மைண்ட் கேம் தான் அவங்க விளையாடுறாங்க. அதாவது வந்து எப்படி பேட் கமின்ஸ் ஒரு விஷயத்த சொன்னாரோ அதே மைண்ட் கேம் இங்க விளையாடணும் தான் பாக்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதையும் நம்ம பார்க்கணும். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா விளையாடுறோம், வேற யாராவது விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமா சவுத் ஆப்பிரிக்காவே எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு இந்த சோக்கர்ஸ்னு ஒரு டேக் இருக்கு. எப்போதுமே வந்து ஒரு செமிஃபைனலோ இதெல்லாம் முறக்க அடிச்சு WTC வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணாங்க டெம்பா பவுமா இதுல. அதுதான் ஒரு முக்கியமான இது. ஆனா இன்னும் ODIஸும் T20ஸ்லயும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நாக் அவுட்ல காட்டல. இதுதான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா. எதுக்கு நான் சவுத் ஆப்பிரிக்காவை பத்தி பேசுறேன்னா, நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் காம்படிஷன்ல ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் ஆடுவாங்க. அவங்களுக்கு அவங்க மேல ப்ரெஷர் இல்லாம அடுத்தவங்களை ப்ரெஷர் பண்ணி விட்டு தான் விளையாடக்கூடிய ஒரு டீமா வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரை இந்தியா மேல திருப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக தான் பாக்குறாங்க. ஆன் பேப்பர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்டிங்க்கும் நியூசிலாண்டோட பேட்டிங்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா பவர் ஹிட்டிங்க்கும் கம்பேரே பண்ண முடியாது. இந்தியா தான் நம்பர் 1ல இருக்காங்க. இது எப்போ ஒரே ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மாறுபடும் இல்லாட்டி ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பிட்ச் கண்டிஷன்ஸ். அதாவது நான் சொல்லுவேன், எல்லாருமே சொல்றது, நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்லும் போது கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு இந்தியா மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா எனக்கு வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல ஆடக்கூடிய இந்த பிச்சு மேலதான் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா நம்ம ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், அகமதாபாத் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்ம வந்து தோத்துருக்கோம் 2023ல. அதனால ஒரு ஸ்லோ விக்கெட்டா இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவுமே இந்த வாட்டி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மேட்ச் ஆடக்கூடிய மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கனடாக்கும் ஆடக்கூடிய சேம் பிட்ச்ல தான் ஆட போறாங்க. மிக்சர் ஆஃப் பிளாக் அண்ட் ரெட் சாயில் இருக்கிற பிட்ச். அந்த பிட்ச் நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா 200 ரன் மேல அடிச்சாங்க அந்த 20 ஓவர்ஸ்ல. ஸோ அதனால வந்து இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் பவுன்சியா தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாத்துமே ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ஸ்ட்ராங்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த ஒரு 2 மேட்சா நம்ம எடுத்து பார்த்தோம்னா பேட்டிங் இருக்கிற அளவுக்கு, ஃபீல்டிங் இருக்கிற அளவுக்கு, பவுலிங் அந்த அளவுக்கு எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதுல என்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கவலைக்கனமா இருக்கிறது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வருண் சக்கரவர்த்தியை பத்தி அவ்வளவு விமர்சனம் சொல்றாங்க. ஏன்னா வருணோட மெயின் திங் வந்து மிஸ்ட்ரி பவுலர். பால வந்து ஒரு ஸ்லைடர், ஒரு லெக் பிரேக், ஒரு கூகுலி, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆர்மரி அண்ட் வெப்பன்ஸ் இருந்திருக்கு. பட் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருண் கிட்ட ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸ் தான் இருக்கு பாத்தீங்கன்னாக்க, லென்த் வந்து அவர் பிக் பண்ணல. லைன் குடி நல்லா இருக்கு, லென்த் வந்து ஷார்ட்டா இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த கூகுலி போடும்போது இன்னும் ஒரு அரை குழி குத்திடுறாரு. பேட்ஸ்மேனுக்கு வந்து அதுவும் இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கிற விக்கெட்ல பின்னாடி போய் பேக் ஃபுட்ல நல்லா விளையாட முடியுது. ஸோ வருண் வந்து அந்த லென்த்தை வந்து அவர் கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாருன்னா வருணை பிக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா போடுறதுனாலதான் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் அதை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வருண் வந்து அதாவது வந்து எல்லாரோடையும் ஒரு சூப்பரான ஒரு போலர் போலிங் பைத்தியம் சொல்லலாம். எப்ப பார்த்தாலுமே பாலை கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரர். ஸோ அதனால அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிப்பாரு. பட் ஆனா ஒரு ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு அளவுக்கு கவலையா இருக்கிற ஒரு விஷயம் வருண் சக்கரவர்த்தி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட போலிங் தான் ரொம்ப விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். பும்ரா நெக்ஸ்ட், அதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்ப பிளேயிங் 11ல ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அப்படி சேஞ்ச் பண்ணினா என்ன பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய ஒரு ஆஸ்பெக்ட் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அபிஷேக் சர்மா உட்கார வச்சு ரிங்கு சிங்கை உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு ஒன்று அடிப்படுது. ஸோ அபிஷேக் சர்மா இல்லாம உங்களுக்கு இஷான் கிஷனையும் சஞ்சு சாம்சனையும் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் டவுன் த இதுல வந்து ரிங்கு சிங். இது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரிங்கு சிங் வந்தாலுமே அவரோட பொசிஷன் எங்க வராது. அதாவது வந்து ஒரு 5 டவுன் வராது. அந்த 5 டவுன்ல வந்து விளையாடக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 பால்ஸ் 15 பால்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக ஒரு பேட்ஸ்மேனை நீங்க வந்து வச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதுக்கு பதில பரவாயில்ல, அபிஷேக் சர்மா ஓப்பனிங்ல வச்சு ஆட வச்சு
அவர் இன்னைக்கு கிளிக் ஆயிட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் தான். அதனால அபிஷேக் சர்மாக்கு இருக்கிற அந்த ஷார்ட்ஸ், வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷார்ட்ஸ், ஆஃப் சைடு லெக் சைடு எல்லா இடமும் இருக்கட்டும், அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் தான். பாசிட்டிவிட்டி வச்சுதான் நம்ம வந்து ஒரு ஃபைனல் போகணும் தவிர அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல இல்ல, அதனால இன்னைக்கு இந்த மேட்சை உட்கார வைக்கணுங்கிறது ரொம்ப ஒரு கடுமையான ஒரு சூழல் தான். அதை வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு அது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். கௌதம் கம்பீர் அண்ட் டீம் அதை பண்ண மாட்டாங்க. அபிஷேக் சர்மாவை ஆட வைப்பாங்க. ஓப்பனரா தான் ஆடுவாரு சஞ்சு சாம்சனோட. ஏன்னா அபிஷேக் சர்மா கிட்டத்தட்ட இந்த வேர்ல்ட் கப்ல 8 மேட்ச் விளையாடி இருக்காங்க. 8 மேட்ச்ல 3 டக் அவுட் ஆயிருக்காரு, ஒரு அரை சதத்தை தான் பதிவு பண்ணியிருக்காரு. மித்தபடி மேட்ச்ல ஸ்கோர்னு பார்த்தா பெருசா எதுவுமே விளையாடல. அதனால தானே அந்த டாக்ஸ் வருது. கட்டாயமாக அதுதான் வந்து ஒரு பிளேயர் மேல நம்ம பிலீவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் இப்படி சொல்றேன் ஈஸ்வர், இது முன்னாடி சொல்ற மாதிரி தான். இப்போ இந்த டீம் வந்து கலெக்டிவா விளையாடல, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு சேஞ்சஸுக்கான ஒரு தோற்றம் எப்போதுமே இருக்கும். இப்போ இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மெயினா பாத்தீங்கன்னா என்னதான் ஒருத்தர் விளையாடுனாலும் இன்னொருத்தர் விளையாடி கொடுத்துறாருல. சஞ்சுவோட ஃபார்மும் ரொம்ப கவலைக்கணமா இருக்கு. இஷான் கிஷனும் அடிக்கல, டாப் 3 அடிக்கல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய விமர்சனம் பண்ணியிருப்போம். இப்ப இருக்கிற பிரச்சனை ஒன்னே ஒண்ணு அபிஷேக் சர்மா தான். ஏன் நான் இன்னொன்னு கேட்கிறேன், ஸ்கை வந்து முதல் மேட்ச் மட்டும்தான் அதுவும் யூஎஸோட சூப்பரா விளையாடி கொடுத்தாரு அந்த ஸ்லோ விக்கெட்ல. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்லையே. ஆனா அதை பத்தி நம்ம யாருமே அந்த அளவுக்கு நம்ம பேச மாட்டேங்கிறோமே. இப்ப நம்ம பேசுறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஓப்பனர் ஸ்லாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு அபிஷேக் சர்மா அந்த அளவுக்கு விளையாடி காமிச்சு கொடுத்துட்டாரு, அந்த லெவல் செட் பண்ணிட்டாரு. அந்த லெவல் இல்லாம கொஞ்சம் கீழே இருக்கும்போது அவர் பத்தியான விமர்சனங்கள் இன்னும் அதிகமா தான் இருக்கு. அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அதை மறந்துட்டு, தொடச்சு கூடி விட வேண்டாம், மறந்துட்டு இன்னைக்கு ஃபைனல்ல போக்கஸ் பண்ணாக்க இன்னைக்கு பாருங்க அபிஷேக் சர்மா உங்களுக்கு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் ஒன்று கொடுக்க போறாரு. அதுதான் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு வந்து ஃபைனலுக்கு வரப்போகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ அபிஷேக் சர்மா பேட்டிங் வந்தாலே பவர் பிளேக்குள்ளேயே ஸ்பின்னர்ஸை எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லேயே ஸ்பின்னரும் வந்துடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கூட பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு, யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா சாட்னர் இருக்காரு, மெக்கான்சி இருக்காரு. அவர் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எகென்ஸ்டா 2 லெஃப்ட் ஹேண்டரையும் அவர் தான் வந்து பேக் டு பேக் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் த்ரெட்டனா இருப்பார்ல அபிஷேக்கு? இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அபிஷேக் வந்து விளையாடணும், அதை மறந்துட்டு விளையாடணும். மெயினா வந்து 2-3 விஷயங்கள் இருக்கு. பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் எங்க அவுட் ஆறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மோர் பால் பேஸ் வரும்போது அவர் ஈஸியா அடிச்சிடறாரு. ஸ்பின்னருக்கு அவுட் ஆறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு டைமிங் கிடைக்கல. சரிங்களா? ஸோ அந்த டைமிங்க்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்க போறாரு, பால் ஸ்லோவா போட்டு தூக்கி போட்டு அந்த மேட்ச் நீங்க இந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்து இல்லாட்டி வேற மேட்ச்ல இங்கிலாந்துல வந்து ஒரு முக்கியமான போலர் நான் யாரு அப்படின்னு சொல்லி சொல்வேன்னாக்க ஓப்பனிங் போலர் ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வந்து போடுறாரு பாத்தீங்களா? சரிங்களா? சோ அது வந்து நல்லா தூக்கி விடும்போது அது வந்து ஸ்பின்னருக்கே ஒரு தில்லுக்கு துட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க உங்களுக்கு நிறைஞ்ச மனசு இருக்கணும். அதாவது வந்து ஒரு ஸ்பின்னரா இருக்கும் போது நல்ல பிளைட் தூக்கி போட்டு எப்படிதான் சிக்ஸ் அடிக்க போறாங்க பாப்போம், நீ ஆச்சா நானா ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து எப்போதுமே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜாக்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு போலரா வந்து அவர் சூப்பரா கீழே வந்து போட்டாரு. சோ இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க நீங்க இப்ப வந்து நீங்க மெக்கானிக் வந்து உள்ள வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட ரோல் என்னன்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு 2 ஓவர் போட்டு ஒரு பிரேக் த்ரூ எடுக்கிறதுக்கு தான். அந்த 2 ஓவரை கரெக்டா விளையாடிட்டாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் கொடுத்து ஒரு 40-50 ரன் 20-25 பால் அடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, இப்ப இந்திய அணியில எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்றீங்க. இன்னும் என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறதுக்கு? மிடில் ஆர்டர் என்னோட ஸ்கையோட பர்ஃபார்மன்ஸ் தான் நான் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். நிறைய பேர் அபிஷேக் சர்மா சொல்லும் போது ஸ்கை ஒரு கேப்டன் இன்னிங்ஸா வந்து கேப்டன் இன்னிங்ஸ் வேணும். ஒரு ஃபைனல்ல வந்துட்டு நம்பர் 4ல அவர் விளையாடும் போது நல்லா விளையாடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தூபேயோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா லாஸ்ட் 2-3 மேட்ச் ரன் அவுட் ஆயிட்டு இருக்காரு. சரிங்களா? காலிங் கரெக்டா எடுத்து ஓட மாட்டேங்கிறாரு, ரன் அவுட் ஆயிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அவர்கிட்ட இல்ல. பட் ஆனா வந்து அவசரமா வந்து கால் கரெக்டா இது பண்ணாம லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கூட ஓடும்போது அந்த மாதிரி ஆச்சு. அது வந்து ஹர்திக் பாண்டியா கால் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தானே ஸ்டாப் சொல்லி அது வந்து ஹர்திக் பாண்டியா மேல தானே அந்த தவறு.
கரெக்ட். சி ஒரு மேட்ச் ஆச்சுன்னா பரவாயில்ல, நம்ம பேச வேண்டியது 2-3 மேட்ச் ஆச்சு சரிங்களா. ஹர்திக் பாண்டியா மேல ஒரு ஸ்டார்ட், ஆனா அவர் பாதி தூரம் அதுக்கு முன்னாடியே ஓடிட்டாரு. அவர் வந்து நோன் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் கொஞ்சம் நிறைய ஓடிட்டாரு. அவர் மேலயும் ஒரு ரன் அவுட் ஆறாருனாக்க 2 பேர் மேலயும் ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா. நம்ம ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியாது. ஒருத்தர் மட்டும் ஃபுல்லா ஓடி வந்துட்டாருன்னா நம்ம அங்க சொல்லலாம். அந்த மேட்ச் வந்து ஹர்திக் பாண்டியாவோட அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் நீங்க போய் பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து ரன் அவுட் ஆனாரு. தூபேவோட வந்து ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூபேவோட ஓவர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நீங்க பாத்தீங்கன்னா 30 ரன் இருந்ததுனால அவர் வந்து அதுதான் சார் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன் அடுத்த கேள்வியே. என்னன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அந்த 6th பவுலர் ஆப்ஷன் அப்படிங்கிறது இன்னும் வேக்கண்டா தானே இருக்கு, இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல இல்ல அத. கரெக்ட், இன்னும் பண்ணல. ஏன்னா ஒரு 5 பவுலருக்கு மேல 6வது பவுலர் யாரையாவது யூஸ் பண்ணணுமாங்கிறத ஒரு விஷயத்த இன்னும் வந்து ஸ்கை அந்த அளவுக்கு யோசிக்கல. அதனாலதான் ஒரு விஷயமா இந்த 5 பவுலர் வச்சே போடலாம் அப்படின்னு சொல்லிதான். எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ஆஃப் டே இருக்கும் சரிங்களா. அந்த ஆஃப் டே வந்து நிறைய நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடாது. போலிங்ல பாத்தீங்கன்னாக்கா ஆஃப் டே 2-3 தடவை வந்து இவருக்கு வந்திருக்கு, யார் வருண் சக்கரவர்த்திக்கு வந்திருக்கு. அப்போ பேக்கப் பவுலர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூபே ரன்னுக்கு போயிருக்காரு. 24 ரன்ஸ் லாஸ்ட் ஓவர் போட்டா ஒரு 24 ரன்ஸ் 20 ரன்ஸ் இந்த மாதிரிதான் வந்து அவர் வந்து ரன்ஸ் கொடுத்திருக்காரு. தூபே நீங்க எங்க யூஸ் பண்ணுங்கிறது அவர் டெத் போலிங்க்கு அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, லாஸ்ட் ஓவர் போட முடியாது சரிங்களா. ஏதோ ஒரு நல்ல விஷயமா நமக்கு 30 ரன் வந்து கையில இருந்தது. இதுவே ஒரு 10 ரன்னு 15 ரன் இருக்கும்போது தூபே கிட்ட போய் கொடுத்திருந்தா என்ன இருக்கும் நீங்க பாருங்க. அதுவுமே ஒரு விஷயத்துல கவலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனா அந்த அளவுக்கு போக தேவையில்லை. இந்த டாப் 5 பவுலர்ஸே நல்லா போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியா வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமா நான் சொல்லிக்கிறேன் ஈஸ்வர். அதாவது வந்து பிச் கண்டிஷன்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஷ்தீப் வந்து நியூ பால்ல விக்கெட் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த பிச் வந்து கொஞ்சம் கிரீன் டிஞ்ச் இருக்கும், பால் 2 சைடுல மூவ் ஆகும். ஃபின் ஆலனுக்கு நல்ல உள்ள வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்விங் ஒன்று விட்டாருன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும் டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலா அமைய போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல டாஸ் வின் பண்ணா ஃபீல்டிங் சூஸ் பண்ணுமா பேட்டிங் சூஸ் பண்ணுமா, என்ன மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணும் இந்தியா? டாஸ் வின் பண்ணா சேஸ் போறதுக்கு ரொம்ப அதிகமான காரணங்கள் இருக்கு. அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க பிச் வந்து ஒரு நல்ல பிச்சா இருக்க போகுது. இது ஒரு ஸ்லோ பிச்சா இருக்கும்போது நம்ம யோசிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிச் நல்லா இருக்கிறதுனால ஒரு 20 ஓவர்ஸ் 20-40 ஓவர்ஸ் நல்லா இருக்கிறதுனால சேசிங் போடலாம். டியூ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டியூ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கம்மியா இருக்கலாம், ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல இல்லாமே இருக்கலாம். ஆனாலுமே அட்லீஸ்ட் உங்களுக்கு T20ல சேசிங் போகும்போது உங்களுக்கு என்ன ஸ்கோர்னு சொல்லி தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒண்ணும் இல்லை, நீங்க இந்த செமிஃபைனல் எடுத்துக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல்ஸ் எடுத்துக்கோங்க. சவுத் ஆப்பிரிக்கா விட்டது காரணம் என்னன்னாக்க நான் எடுத்த உடனே நான் 200க்கு மேல போகணும்னு சொல்லி மைண்ட பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. கடகடன்னு விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ரிகவர் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரிங்களா. ஸோ ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து அது ஈஸி ஆயிடுச்சு. ஓகே தே ஸ்கோர்ட் அபவுட் 160-170, நான் இல்லைன்னு சொல்லல. பட் கொஞ்சம் விக்கெட்டை ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு காஷியஸா தான் அவங்க ஆட எடுத்துட்டு போவாங்க. ஆனா செகண்ட் போகும்போது உங்களுக்கு எவ்வளவு வந்து டோட்டல் சொல்லி தெரியும். டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால சேசிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இன் T20 நான் சொல்லுவேன். ஓகே, நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி மாற்றங்கள் இருக்கும்? நியூசிலாண்டோட பாசிட்டிவா என்ன விஷயங்களை பாக்குறீங்க, அவங்களோட நெகட்டிவா என்ன விஷயங்களை பாக்குறீங்க? நான் நெகட்டிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஜிம்மி நீஷமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்ல. சோ அவர் எங்க ஆட போறாரு, என்ன ஆட போறாரு, அவர் ஒரு ஹிட்டரா வந்து வச்சிருக்க போறாங்க, ரொம்ப கீழே வந்து ஆடுறாரு. அந்த ஆஸ்பெக்டுக்கும் அவர் ரொம்ப கீழே வந்து ஆடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தூபே மாதிரி ஒரு போலரா தான் நானும் பாக்குறேன் சரிங்களா. அதுக்கு மேல நான் வந்து ஜிம்மி நீஷமா பாக்கல. சோ அங்கேயும் வந்து ஒரு விஷயம் அங்க உட்காந்துருக்கு. இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் போலிங் அவங்களுக்கு. சோ மேட் ஹென்ரி வச்சு அவர் ஓபன் பண்ண போறாங்க. மேட் ஹென்ரி எப்படி விக்கெட் எடுக்க போறாரு, லாக்கி ஃபர்குசன் அண்ட் மேட் ஹென்ரி அவங்க எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான். மெயின் திங் என்ன ஒரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்பின் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஸ்பின் போடலாம், ஓகே பார்ட் டைம் ஸ்பின்னரா போடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் பார்ட் டைம் ஸ்பின்னரா உங்களுக்கு ராஜின் ரவீந்திரா போடலாம். ஸோ அவங்களுக்கு ஸ்பின்ல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஆல்ரெடி வச்சிருக்காங்க. பட் மேட்டர் என்னன்னா இந்த பிட்ச் வந்து ஸ்பின்னுக்கு எடுபடுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது.
ஸோ இந்த பிச்சு எப்படி உங்களுக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னா கிளவரா, 2 விஷயம் ரொம்ப கிளவரா இருக்கணுங்க. என்ன ரெண்டு கிளவரா இருக்கணும்னா, ஒண்ணு போலர்ஸ் வந்து எந்த லென்த் போடணும், எந்த ஃபீல்டுக்கு செட் பண்ணி போடணுங்கிறது ரொம்ப முக்கியம். சைட் பவுண்டரிஸ் பெருசு, உங்களுக்கு வான்கடை மாதிரி பொட்டி கிரவுண்ட் கிடையாது, சரிங்களா? சைட் பவுண்டரிஸ் பெருசு. ஸோ அதனால நீங்க வந்து பிளான் பண்ணி ஒரு கரெக்டா போலிங் செட் பண்ணி போடலாம். நம்பர் 1. நம்பர் 2, வான்கடையில அடிச்ச மாதிரி சிக்ஸஸ் அந்த அளவுக்கு அடிக்க முடியாதுங்க, பிகாஸ் பவுண்டரி லைன் அதிகமா இருக்கனால. ஸோ என்ன நீங்க பிளான் பண்ணோம் அப்படின்னாக்க சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஓடணும். இப்போ நான் சொல்றேன் 2007 இந்தியா வின் பண்ண காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். என்னதான் 4s and 6s அடிச்சாலும் நடுவுல சிங்கிள் அண்ட் டூஸ் ஓட்டத்தை வந்து அதிகமா இருக்கு. எனக்கு இன்னும் ஸ்டார்ட் நான் ஃபுல்லா எடுக்கல, பட் நான் கான்பிடண்டா சொல்லுவேன், இந்த வேர்ல்ட் கப்ல நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எல்லா டீமுமே அதிகமா விளையாடினாங்க, சரிங்களா? அந்த டாட் பால்ஸ் இப்போ எல்லா பாலும் உங்களால 4s and 6s அடிக்க முடியாது. ஸோ அந்த டாட் பாலை நீங்க கன்வெர்ட் பண்ணி ஒரு 1s or 2s எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 runs எக்ஸ்ட்ரா. அந்த ஒரு 20 டாட் பால்ஸ் வந்து ஒரு 20 சிங்கிள்ஸ் எடுத்தீங்கன்னா 20 runs எக்ஸ்ட்ரா. அதை தான் நீங்க யோசிக்கணும் தவிர. அண்ட் இன்னொன்னு ஸ்ட்ரைக் ரொட்டேஷன், ஒரு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது போலர்ஸும் கன்ஃபியூஸ் ஆவாங்க, லைன் அண்ட் லென்த் மாறும், வேற ஏதாவது ஒன்று மாறும். ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஆஃப் சைட்ல சூப்பரா விளையாடுவாரு, இன்னொரு பேட்ஸ்மேன் வந்து இப்படி ஃபிளிக் ஆடுறது சூப்பரா ஆடுவாரு. ஸோ அந்த போலருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கரெக்டான லென்த் போட மாட்டாங்க. ஸோ ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுமே கிளவரா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அந்த டீம் வந்து டெஃபினட்டா வின் பண்ண போகுது. ஆன் பேப்பர்ஸ் இந்தியா பெட்டர் டீம் தேன் நியூசிலாந்து தான் நான் சொல்றேன். ஓகே சார், பார்க்கலாம் ஃபைனல்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த இரவு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேர் பண்ணிருக்கீங்க. என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை 2 டீமும் எடுத்துட்டு வராங்க, சாட்னர் சொன்னதை அவரால் செஞ்சு காட்ட முடியுமா, இல்ல திருப்பியும் அகைன் T20 வேர்ல்ட் கப்பை இந்தியா கையில ஏந்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.